தீபாவளியை ஒட்டி ராமநாதபுரத்தில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக இஸ்லாமியர்கள் சார்பில் 1500 ரூபாய் மதிப்புள்ள அரிசி, காய்கறி, புத்தாடை உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது. அவற்றை நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட பெண்களும் ஆதரவற்ற முதியவர்களும் மகிழ்ச்சியுடன் தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையிலிருந்து சென்னை மாதவரத்திற்கு குளிர்சாதன பேருந்து சேவையை தொடங்கி வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த ஆண்டு 1,68,000 பேர் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்த நிலையில் இந்த ஆண்டு 2 நாட்களில் 2,80,000 பேர் முன்பதிவு செய்து பயணம் செய்துள்ளதாக கூறினார். அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. கடந்த ஆண்டு 1,68,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருந்தார்கள். ஆனால் நேற்று இந்த நிலவரம் இன்னும் 2 நாட்கள் மிச்சம் இருக்கிற நிலையிலேயே நேற்று 2,80,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். கர்நாடகா மற்றும் ஹோசூரில் வசிப்பவர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட தமிழகத்தில் உள்ள சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றதால் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியில் இருந்து ஹோசூர் வரை ஆங்காங்கே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வந்தாலும் ஒரே நேரத்தில் வாகனங்கள் அதிக அளவில் சென்றதாலும் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தீபாவளியை ஒட்டி கடந்த 2 நாட்களில் சுமார் 10 லட்சம் பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு ரயில் மூலம் பயணம் செய்ததாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு வருவதற்கு ஏதுவாக கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய தெற்கு ரயில்வே பயனர் ஆலோசனை குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி, திருப்பூர் ரயில் நிலையத்தில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் வட மாநிலத்தவர்கள் கூட்டமாக ஏறி பயணம் செய்த சம்பவம் நடந்த நிலையில் ரயில்வே பாதுகாப்பு படை தீவிர பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருவதாக கூறினார். டிராவல் பண்றாங்க, அன்ரிசர்வ் பேசஞ்சர் டீம்ஸ் போடுறாங்க. அது இல்லாம ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஆர்பிஎஃப் டிராவல் பண்றாங்க. அன்ரிசர்வ் பேசஞ்சர் வந்துக்க கூடாது, ரிசர்வ் பண்ண பேசஞ்சர்ஸோட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்ற அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஆர்பிஎஃப் டிராவல் பண்றாங்க. அது இல்லாம எந்த டெஸ்டினேஷன்ல ட்ரெயின் நிக்குதோ அந்த டெஸ்டினேஷன்ல அந்த ஒரு ஸ்டாப்ல நிக்குதுன்னா அங்கே ஒரு ஆர்பிஎஃப் அடிஷனலா டெப்ளாய் பண்ணி இதே சிஸ்டமா ஃபாலோ பண்றாங்க. தீபாவளியை முன்னிட்டு வேலூரில் உள்ள லாங் பஜாரில் புத்தாடை, பழங்கள், இனிப்பு, பட்டாசுகளை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. பொதுமக்கள் ஆர்வமுடன் ஷாப்பிங் செய்த நிலையில் திருட்டு சம்பவங்களை தடுக்க உயர் கோபுரம் அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட்